السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமுஆ எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான தகுதிகளை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நம்பிக்கையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய பல பண்புகளை பற்றியும் சொல்லி காட்டுகிறார். அதில் ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்: லா யுல்தகு முஃமினுன் மின் ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தை. ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரே புற்றில் 2 தடவை கொட்டுப்பட மாட்டான் என்று நபிகளார் சொல்லி காட்டுகிறார். அப்படின்னா என்ன? ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏமாறக்கூடியவனாக இருக்க மாட்டான்னு அர்த்தம். இறை நம்பிக்கையாளன் என்பவன் விபரமானவனாகவும் விஷயம் தெரிந்தவனாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிறுத்தி நிதானமாக இதில் நமக்கு எதுவும் பாதகம் இருக்கிறதா அல்லது இதில் நாம் ஏதேனும் தவறை விட்டு விடுவோமா என்பதை பல கோணங்களில் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய தீர்க்கமானவனாக அவன் இருப்பான். இலகுவாக எளிதான முறையிலே அவனை ஏமாற்ற முடியாது, ரொம்ப விபரமாக இருப்பான். அப்படி இருப்பதுதான் ஈமான் கொண்டவருடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார். அப்ப இந்த ஒரு தன்மையை உலக விஷயத்தில் இது குறித்து யார் நமக்கு சொல்லித்தர வேண்டியதுல ரொம்ப விவரமா தான் இருக்கிறோம். அது பொருளாதாரத்தை சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, அதை சேர்த்து வைப்பதாக இருந்தாலும் சரி, அதை பெருக்குவதாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் உலக ரீதியிலே நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது, உலக ரீதியிலே ஒரு தொய்வை சந்தித்து விடக்கூடாது. நம்முடைய வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படும் போது உடனடியாக சுதாரித்து அதுக்கு மாற்று வழி என்ன என்பதை கண்டறிந்து அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக, உலகத்தில் நமக்கு நஷ்டம் ஏற்படுமையானால், உலகத்தில் நமக்கு சிக்கல்கள் ஏற்படுமையானால் ஆரம்பத்திலேயே அதை கவனித்து அதை சரி செய்து அதில் சுதாரிப்பு தனத்தோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் நம் அனைவருமே இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை விஷயத்தில் ஈமான் என்று இறைவன் சொல்லக்கூடிய, இறை தூதர் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை என்கிற விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உள்ளத்திலே ஈமான் பசுமையானதாக, தெளிவானதாக, உறுதியானதாக இருக்கிறதா, அல்லது அது பால்பட்டு பழுதடைந்து எப்போது இடிந்து விடும் என்று தெரியாத ஒரு சூழலில் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதா என்பதை அவ்வப்போது சோதித்து அதிலே கவனம் எடுக்கக்கூடியவர்களாக, அதை கண்காணிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். காரணம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஈமான் என்பது, நம்பிக்கை என்பது
மன தூய்மை என்பது, இஹ்லாஸ் என்பது, பொதுவாக உள்ளம் தொடர்பான விஷயம் என்பதே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அவுட் ஆஃப் சிலபஸா இருக்குது. அதை பற்றிய பேச்சோ, அதை பற்றிய சிந்தனையோ, அதை பற்றிய கருத்து பரிமாற்றமோ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இல்லவே இல்லை. கடந்த ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரைக்கும் இந்த 7 நாட்களில் உள்ளம் சம்பந்தமாக எவ்வளவு பேச்சுக்களை பேசியிருப்போம். வியாபாரத்தை பத்தி பேசியிருப்போம், குடும்பத்தை பத்தி பேசியிருப்போம், அடுத்தவனை பத்தி பேசியிருப்போம், நம்மளை பத்தி பேசியிருப்போம், பல செய்திகளை, உலக நாடுகளுடைய விஷயங்களை எல்லாம் பத்தி பேசியிருப்போமே. நம்முடைய பேச்சுக்களை விட்டுருங்க, நம்முடைய உள்ளத்திலாவது ஈமான் தொடர்பாக நம்முடைய எண்ணம் தொடர்பான ஒரு எண்ணமாவது வந்துருச்சா? ஏன்னு கேட்டா இது ஒரு விஷயமாகவே நம்ம நினைக்கல. இது நமக்கு தேவையில்லாதது, அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். இறைவனை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நீ அந்த நம்பிக்கையிலே உறுதியாக தெளிவாக இருக்கிறாயா, அல்லது உன்னுடைய நம்பிக்கை தடுமாற்றத்தில் இருக்கிறதா, தெளிவற்று இருக்கிறதா, குழப்பத்தில் இருக்கிறதா? அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய காரியங்களை நீ சரியாக செய்கிறாயா என்று உன்னை நீயே சோதித்து பார். ஏன்? இந்த நம்பிக்கை தான் நாளை மறுமையிலே உன்னை காப்பாற்ற போகிறது. இதுதானங்க அடிப்படை. இந்த நம்பிக்கை இல்லாமல் நீ எவ்வளவு நல்ல அமல்களை செய்திருந்தாலும் அது உனக்கு மறுமையிலே பயனளிக்காது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே வேறொரு வசனத்தில் வேறொரு கோணத்தில் இறைவன் பேசுகிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு என்கிறான். அப்படின்னா தொழுகையாளிக்கு எப்படி கேடு வரும்? தொழுகிறது நல்லது தானேங்க, இஸ்லாத்துல சொல்லப்பட்டது தானே, மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டது தானே. அப்ப அந்த காரியத்தை ஒருவர் செய்கிறார், செய்யக்கூடிய நபரை பார்த்து இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், தொழுகையாளிக்கு கேடுதான். ஏன்? பின்னாடி விஷயம் வருகிறது. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியமாக இருந்தார்கள், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார். நீ தொழுகைலாம் சரிதான்ப்பா, தொழுகிறதுக்கு முன்னாடி உன் எண்ணம், உன்னுடைய உள்ளம், உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அது சரியில்லை என்றால் நீ தொழுகைக்கு பயன் இல்லை என்கிறான். இது உனக்கு புரியலையா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுவரிக்கும் வலா அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ இறைவன் பார்ப்பது கிடையாது. வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், என்றாலும் அவன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் அல்லாஹ் பார்ப்பான். இறைவன் பார்ப்பது உன் உள்ளத்தை தான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு செஞ்ச, செய்யும் போது உன் மனசு எப்படி இருந்துச்சு, எதுக்காக செஞ்ச? ஷைத்தானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம்ங்க உள்ளம்ங்கிறது, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படாத அளவிற்கு உள்ளம் தொடர்பாக, நம்பிக்கை தொடர்பாக 1000 பக்கங்களையே எழுதக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கண்டென்ட்கள் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண டாபிக் இல்ல இது. இதுதான் பேஸ். இது உனக்கு எப்படி இருக்குது? உன் ஈமான் எப்படி இருக்குது? கரெக்டா இருக்குதா, இல்ல வலு கம்மியா இருக்குதா, இல்ல வலு கூடி இருக்குதா, அதனுடைய பர்சன்டேஜ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சரியாதான் போய்கிட்டு இருக்கிறோமா என்று உன்னை நீயே அவ்வப்போது சோதிக்கின்றாயா? அந்த சிந்தனையாவது உனக்கு வருகிறதா என்று மார்க்கம் நம்மை பார்த்து கேட்கிறது. சரிங்க, நான் அப்படி சிந்திக்கல. ஒருத்தர் இப்படி கேட்கிறாரு, நீங்க சொல்றது ஓகே. ஒருத்தர் அப்படி சிந்திக்கல, அவருக்கு நிறைய வேலை இருக்குது, குடும்பத்தை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், கடையை பார்க்கணும், வியாபாரத்தை பார்க்கணும், நல்லது கெட்டது இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது, உலக ரீதியாக ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பற்றிய சிந்தனைக்கெல்லாம் அவருக்கு இடமே இல்லை. ஆனால் அவர் முஸ்லிமாக இருக்கிறார், தொழக்கூடியவராக இருக்கிறார். இதை சிந்திக்காததுனால அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய பாதிப்பு என்ன வந்துவிட போகிறது என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்களே. ஆனால் பாதிப்பு என்பது சாதாரணமான பாதிப்பு அல்ல, நீங்கள் எதிர்பார்க்காத பாதிப்பு ஏற்படும். நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத பாதிப்பு ஏற்படும்.
காரணம், இறைவன் ஈமான் கொண்டவர்களை அவருடைய நம்பிக்கை சரியாக இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக இறைவனிடத்திலே சத்தியமிட்டு சபதமேற்று வந்திருக்கிறானே ஷைத்தான், நம்மை சாதாரணமாக விட்டுவிட மாட்டான். எந்த உலகத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகளும் கவனங்களும் திசை திருப்பப்பட்டிருக்கிறதோ அந்த உலக வாழ்க்கையை நோக்கி உங்களை ஓட வைத்து ஓட வைத்து ஓட வைத்து ஒரு கட்டத்திலே மார்க்கமா உலகமா என்று வரும், உலகம்தான் என்று நீ தேர்வு செய்வாய். இதை நீங்க இல்லைன்னு மறுக்கிறீங்களா? இதற்கு சான்றுகளை சொல்லட்டுமா? எத்தனையோ முஸ்லிம்கள் வட்டியிலே விழுந்து கிடக்கிறார்களா இல்லையா? இஎம்ஐல மூழ்கி கிடக்கிறார்களா இல்லையா? வட்டி என்பது ஹராம்னு தெரியாதா? வாங்க கூடாதுன்னு தெரியாதா? அல்லாஹ்வோடு போர் செய்வது என்று தெரியாதா? தெரியும்ல, ஏன் உளுந்தான்? இதான் காரணம். அவன் அதை பத்தி யோசிக்கல, ஈமான பத்தி யோசிக்கலங்க. உலகமா மார்க்கமா என்று வரும், இவன் என்ன பண்ணுவான்? உலகத்தை தேர்வு செஞ்சுட்டு போயிருவான். அதெல்லாம் பார்த்தா முடியுமா பாய்? ஹராம். அல்லாஹ் தடுத்தது, இறைவனோடு போர் எல்லாம் கரெக்ட் தான். இப்ப எனக்கு வேணுமே, என்ன செய்யறது? அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. வேற வழி இல்லப்பா. அப்ப எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இதுதான் தேவை போடுறான். உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று வைத்து பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்களை நீங்க பார்க்கலையா? அப்படி செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறா? இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே. மார்க்கம் தடுத்த காரியத்தை முஸ்லிமாக இருந்து கொண்டு தொழுது கொண்டு இந்த காரியத்தை செய்கிறானே, அவனை ஏன் தொழுகை தடுக்கவில்லை? மார்க்கம் ஏன் அவனை தடுக்கவில்லை? காரணம், அவன் உலகத்தை நோக்கி சாய்ந்து விட்டான். அவனுடைய உள்ளத்திலே ஈமான்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்குது, அது வலிமையோடு இல்லை, உயிர்ப்போடு இல்லை. ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே பாவம் என்றால் என்ன என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்தை நீ கேள். அற்புதமான இலக்கணங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்தை நீ கேள். உன் மனசு சொல்லும், இது பாவம், இது செய்யாத, இது அருவருக்கத்தக்கது, இது அசிங்கமானது. உன் மனசு சொல்லும். எந்த காரியத்தை செய்யும் போது உன்னுடைய உள்ளம் அமைதி அடைகிறதோ, நிம்மதி அடைகிறதோ அந்த காரியத்தை நீ செய். எந்த காரியத்தை செய்யும் போது உன்னுடைய உள்ளம் படபதைக்கிறதோ, பதட்டமாகிறதோ, பயப்படுகிறதோ அந்த காரியத்தை நீ செய்யாத, அது தீமை என்றார்கள். இன்னைக்கு உள்ளமெல்லாம் செத்து போச்சு, ஈமானுடைய வலிமை இழந்து போச்சு. அது ஹராம் ஹலால். ஏன் இத பத்தி அவன் யோசிக்கல? இந்த கண்டென்ட் அவன் மனசுல இந்த கண்டென்ட்டே வரலங்க, இந்த சப்ஜெக்டே வரல. இதை பற்றிய பேச்சுக்கள் நமக்கு மத்தியில் கூட குறைந்து விட்டது. அதனால் எதிர்பார்க்காத பாதிப்புகள். ஷைத்தான் என்பவன் சாதாரணமான ஆள் நீங்க நினைச்சிடாதீங்க. எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்று சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆச்சரியத்தை பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு உள்ளேயே போயிட்டாங்க. அதான ஒரு முஸ்லிமுடைய இலக்கு. ஒரு முஸ்லிமுடைய உச்சகட்ட இலக்கு என்னங்க? சொர்க்கத்துக்கு போனதானே. சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. சொர்க்கத்துக்கு போன ஒருத்தரை அங்கே இருந்து வழிகெடுத்து வெளியே தூக்கி எறிய வைக்கிறானா, அவன் எவ்வளவு பெரிய ஆளு. புரியுதா உங்களுக்கு? நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். உள்ளக்க சொர்க்கத்துக்குள்ள போனவரை அங்க இருந்து திசை மாற்றி தூக்கி வெளியே எரிய வச்சிருக்கிறான்னா அவன் எவ்வளவு கிளவரான ஆளு. அதனாலதான் அவன் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கிறான். இறைவா, நீ என்னை கேவலப்படுத்தியதன் காரணத்தினால் உன்னுடைய நேரான பாதையில் வந்து நான் அமர்ந்து கொள்கிறேன். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் அன் ஐமானிஹிம் அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அவனுக்கு முன்னாடி வருவேன், அவனுக்கு பின்னாடி வருவேன், அவனுக்கு வலது புறத்துல வருவேன், இடது புறத்துல வருவேன். அவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்தக்கூடியவராக நீ காண மாட்டே, விடமாட்டேங்கிறான். தன்னுடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், தோழர்களே, இன்ன ஷைத்தான கத ஐஸா யவபதஹு ஃபி அர்லிக்கும் ஹாதிஹி.
இந்த ஊரில், இந்த மண்ணில், இந்த அரேபிய தீபகற்பத்தில் தன்னை வணங்க ஒரு கூட்டம் வருவார்கள் என்பதிலே ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டால் வலாக்கின் கத்ரலிய பிமா குந்தும் தஹ்ரிகூன், நீங்கள் எதையெல்லாம் அற்பமாக நினைக்கிறீர்களோ, எதையெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் உங்களை வழிகெடுப்பதிலே அவன் திருப்தி அடைந்து விட்டான். நீ என்ன வணங்க தானே மாட்ட, அதனால உன்னை வழிகெடுக்க முடியாது நீ நினைச்சுக்கிட்டியா, வேற ரூட்ல வந்து உன்னை அடிப்பண்டா அப்படி சைத்தான் இருக்கிறான். கவனமா இருங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் இந்த ஈமானுடைய நிலைமை என்ன என்பதை அந்த தோழர்களுக்கு ரசூலா விளக்குறாங்க, புரிய வைக்கிறாங்க. புரியாம நீ எதையாவது உன்னை செஞ்சு அல்லாஹ்விடத்துல நன்மை இழந்துடாதப்பா, இதை விளக்குறாங்க ரசூலா. இஸ்லாமிய வரலாற்றினுடைய தியாகத்தினுடைய பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிஜ்ரத் என்பது ஆக சிறந்த இடத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு தியாகம். அது எப்படி இருக்கும், ஹிஜ்ரத்னா எப்படி இருக்கும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காசாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் சொந்த மண்ணிலிருந்து, மண்ணின் மைந்தர்கள் சொந்த தேசத்திலிருந்து அகதிகளாக விரட்டப்படுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? என்னத்தை எடுத்துட்டு போறான்? ஒண்ணும் இல்லை. தோல்ல ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறான், கையில ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறான், பின்னாடி ஒரு பேக். இதை மாட்டிக்கிட்டு ஒரு தந்தை நடக்கிறாரு. எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறாரு, எவ்வளவு நாள் நடந்திருக்கிறாரு, பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறார். எங்க போறோன்னே தெரியல. எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. ஏறத்தாழ இது போன்ற ஒரு நிகழ்வுதான் நபிகளாருடைய காலகட்டத்திலே இஸ்லாமியத்திற்காக முஸ்லிம்கள் செய்த மிகப்பெரிய தியாகம். ஊரை விட்டு, சொத்தை விட்டு, சுகத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போட்ட மணிக்க போட்டுட்டு வரணுங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்ட தியாகங்க. இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல ஒரு சம்பவம், நீங்க இது ஒரு உதாரணம், இது எவ்வளவு உணர்வு பூர்வமானது என்பதை புரியறதுக்காக சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதரவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்ங்கிற அந்த பயணத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போறாங்க. ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய தந்தை அபு குவாஃபா கண் தெரியாதவர், பார்வையற்றவர். அவருடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, பயணத்துக்கு போறோமே, ஹிஜ்ரத்னா என்ன என்பதை புரிய வைக்கிறாங்க பாருங்க. ஹிஜ்ரத்துக்கு போறாங்க, போற நேரத்துல அவர்களிடத்துல என்ன பொருட்கள் இருக்குமோ அதையெல்லாம் வித்து என்ன செய்யறாங்க, ஒரு 5000 திரகங்களை, தங்க காசுகளை கொண்டு வராங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. ஏன்னா போற இடத்துக்கு நமக்கு தேவைப்படலாம், வேற ஏதாவது செலவுகள் வரலாம். இப்ப போறோம், நம்ம திரும்ப வருவோமா வரமாட்டோமா, அங்க என்ன நிலவரம் எதுவுமே தெரியாது. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஒரு ஏற்பாடாக ஒரு 5000 திரகங்களுக்கு என்ன பண்றது, கையில எடுத்துட்டு வராங்க, வீட்டுக்கு வராங்க. வந்தா அவருடைய தந்தை அபு குவாஃபா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய மகளார் அஸ்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த கைகள்ல அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு கவலையோட அந்த தந்தை சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவர் சொல்லுகிறார் தன்னுடைய மகளை பார்த்து, என்னுடைய மகளே, உங்கள் இருவருக்கும் இந்த திரகத்திலிருந்து கொஞ்சத்தேன்னு நான் கொடுத்துட்டு போனா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ல. எல்லா சொத்தையும் வித்து என் கையில 5000 திரகம் இருக்குமா, இதுல கொஞ்சோண்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போனேன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சாப்பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி தங்குவீங்க, உங்களுடைய தேவைகள்லாம் எப்படி நிறைவேற்றுவீங்க, இதுல கொஞ்சமேனும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகணுமேமா அப்படின்னு சொல்லி கவலையோட அந்த தந்தை சொல்றாரு. அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய தந்தையே, இதை விட பல 100 மடங்கு சிறந்ததை எங்களுக்கு நீங்கள் தந்து விட்டு செல்கிறீர்கள், இது தேவையில்லை, இதை நீங்க எடுத்துட்டு போங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது கண் தெரியாத அவருடைய தந்தை சொல்கிறார், என்னப்பா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா அப்ப எங்க நிலைமை என்னவாகும்? நியாயம் தானுங்க, நியாயமான கேள்வி தானே. இவ்வளவுலாம் நீங்க தான் பார்த்து திடீர்னு நீ ஊரை விட்டு போற, எங்க நிலைமை என்னவாகும்? என்னால உழைக்க முடியாது, கண் தெரியாத ஒரு ஆள், நான் என்ன செய்வேன் என்று கேட்கும் போது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, இங்க கீழே கிடக்கக்கூடிய பொடி பொடி கற்களை எடுத்து ஒரு துண்டுல வச்சு அப்படியே கெட்டி, இதோ பாருங்கள்
என்னுடைய தந்தை நமக்கு இவ்வளவு பொற்காசுகளை தந்து விட்டு செல்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் இருக்குது, நிறைய கொடுத்திருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்கள சமாளிக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு உருக்கமான நிகழ்வுகள் நடந்த மிகப்பெரிய தியாகம் ஹிஜ்ரத். அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்ன செய்தி என்ன? தோழர்களே, இன்னமல் அஅமாலு பின்னியா, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களின் அடிப்படை எண்ணம் தான். இன்னமாலி குல்லி இம்ரையின் மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நாடுகிறானோ அது கிடைத்து விடும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸீபஹா, எவன் ஒருவன் இந்த மண்ணிற்காக ஹிஜ்ரத் செய்கிறானோ அவன் இந்த மண்ணை அடைவான். மக்கா என்பது வியாபார ஸ்தலம் கிடையாது, மதீனா வியாபார ஸ்தலம். மக்காவுக்கு நீங்க ஹஜ்ஜோ உம்ராவோ சென்றவர்கள்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். மக்காவுடைய அந்த பூகோள அமைப்பை எப்படி இருக்குன்னா ஒரு கரடு முரடா இருக்கும், மலைகளாக குன்றுகளாக, ஒரு பிளாட் சர்ஃபெக்ஷன் இருக்காது மக்காவுல. இதுவே நீங்க மதீனாவை எடுத்துக்கிட்டீங்க, பிளாட் சர்ஃபெக்ஷன். அதனாலதான் விவசாயம், மலையில விவசாயம் பண்ண முடியாது இல்ல, பிளாட்டா இருந்தாதான் உங்களுக்கு விவசாயம் பண்ண முடியும். விவசாய பூமி மதீனா. சொல்றாங்க மதீனாவுக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. இம்ராத்தின் யும்கிஹா, அல்லது ஒரு பெண்ணிற்காக நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் அந்த பெண் உங்களுக்கு கிடைக்கும். அழகான பெண்களை திருமணம் செய்ய வந்தனா அது கிடைக்கும்பா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ ஹிஜ்ரத்துஹு இலா மன் ஹாஜர இலை, எதை நோக்கி நீ ஹிஜ்ரத் செய்கிறாயோ அதை நீ அடைந்து கொள்வாய். இதுல என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க? நீ எதுக்காக ஹிஜ்ரத் செய்ய போறங்கறத உன் மனசுல கொண்டு வாங்குறாங்க. நீ உலகத்துக்காக வந்தனா உலகம் கிடைக்கும், மண்ணுக்காக வந்தனா மண்ணு கிடைக்கும், பொண்ணுக்காக வந்தனா பொண்ணு கிடைக்கும். நீ எதுக்காக வர? இல்ல அல்லாஹ்வுடைய சொன்னா அல்லாஹ்வுக்கு. அப்படியா? ஓகேவா. இந்த எண்ணத்தை, இந்த ஈமான்ல அந்த எண்ணத்தை கொண்டு வந்து விதைக்கிறாங்க. இதுக்காகத்தான் நீ வர, உன் எண்ணம் இதுதான், உன் இலக்கு இதுதான், போகக்கூடிய பாதை இதுதான், உன்னுடைய பயணம் இதுதான் தெளிவுபடுத்துறாங்க. இந்த பயிற்சியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுத்து 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 வளர்க்கப்பட்ட அந்த தோழர்கள் எப்படி வளர்ந்து வராங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு சில காலம் கழிகிறது. ஒரு நபித்தோழர் அவர் ஒரு நீண்ட நேரம் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறாரு? அவர் சொல்கிறார், நாஃபக்க ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான் அப்படிங்கிறார். முனாஃபிக்ங்கிறது அன்றைக்கு வெளிப்படையில சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு தண்டனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் முனாஃபிக்குகள் அடையாளம் காணப்பட்டார்கள். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இன்னைக்கு அப்படி கிடையாது. யாருடைய உள்ளத்துல எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நபிகளா இருக்க அந்த அறிவித்து கொடுக்கப்பட்ட அடிப்படையிலே முனாஃபிக்குகளுக்கு ஜனாசா தொழுகை கூட கிடையாது ஷரியத்தின் அடிப்படையில். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு வார்த்தை இந்த சஹாபி சொல்லிக்கிட்டே வராரு. இதை பார்த்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னப்பா ஒரு விவரமான ஆளாச்சு, இவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா விஷயம், ஏன் இப்படி சொல்ற? அதற்கு அந்த ஹன்லலா என்கிற நபித்தோழர் சொல்கிறார், நாம அல்லாஹ்வுடைய தூதரோடு சபையில உட்கார்றோமா? ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்களா? ஆமா. அப்ப நமக்கு எப்படி இருக்குது? சொர்க்கத்துக்குள்ளேயே போன மாதிரி இல்லையா? நரகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்களா? ஆமா. நமக்கு நரகத்துக்குள்ளேயே போன மாதிரி இல்லையா? ஈமான்ல அதிகரிக்கலையா? ஆமாப்பா. பயான கேட்டு நேரம் நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போன என்ன ஆகுதுன்னா, வீட்டுல உள்ள குடும்பத்தார், வீட்டு வேலைகள், மனைவி மக்கள், வியாபாரம், இதை நோக்கி நான் போயிடுறேனே. ரசூலுல்லாஹ்வோடு இருந்த அந்த ஈமானுடைய உச்சகட்டம் ஏன் வீட்டுல வரல? அப்ப என் மனசு மாறுது இல்ல, எனக்குள்ள ரெண்டு நிலைமை வருது இல்ல. அப்படி என்றால் இது நயவஞ்சகத்தனம் தானே, நான் முனாஃபிக்கு தானே அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா இது? ஆக்சுவலா அவர் சொல்றது கரெக்ட் தான், உண்மைதான். சொல்ற மாதிரியே நமக்கும் பயான் கேட்கும்போது அப்படியே ஈமான் அதிகரிக்குது, உச்சகட்டத்துக்கு போகுது. அது கொஞ்ச நேரம் ஆன உடனே, கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே சரசரசரன்னு இறங்கிடுது. இவர் சொல்ற மாதிரிதான் நமக்கு இருக்குது. ஒருவேளை இது முனாஃபிக்குடைய அடையாளமான்னு தெரியலையே, எதுக்கு வம்பு? நேரா ரசூலுல்லாஹ் இடத்துல வந்துதான் வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி இருக்குதே, இதுக்கு என்ன விளக்கம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சிரித்து விட்டு சொல்கிறார்கள், தாக்க ஈமான், அதுதான் ஈமான். ஈமான் கூடவும் செய்யும், குறையும் செய்யும்.
சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொன்னையும் சேர்த்து சொல்றாங்க, என்னோடு இருக்கும்போது உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறதோ அதே போன்று உங்களுடைய வியாபாரத்திலேயும் உங்களுடைய வீடுகளிலேயும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் வானவர்கள் உங்களுடைய படுக்கையிலே வந்து உங்களுக்கு முசாஃபஹா செய்து விடுவார்கள். அப்படின்னா என்ன? நீ மலக்கா மாறிடுவன் அர்த்தம். அப்படி இருக்காதுப்பா, ஈமான் கூடவும் செய்யும் குறைவும் செய்யும், ஏத்தமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன நமக்கு பெற வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஈமானை பத்தி அவங்க யோசிச்சாங்கல்லங்க, இந்த டாபிக்கை பத்தி யோசிக்கிறாங்கல்ல. என் மனசு மாறுது, இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, அங்க இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, என் எண்ணங்கள் மாறுது, என்னுடைய சூழல்கள் மாறுது என்று சிந்திக்கிறார்கள்ல, அந்த சிந்தனையாவது நமக்கு வருகிறதா? வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஈமான் என்ன நிலைமையில் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவருமே சோதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன வேலை என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம இரண்டாவது உரை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு, அதை பக்குவப்படுத்துவதற்கு, அதை சரியான முறையிலே பயிற்றுவிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு சிறந்த வழிமுறையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது என்ன? இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, உதுஹுலு ஃபி சில்மி காஃபத்தன், இந்த மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்படின்னா என்ன? இஸ்லாத்தில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தின் அனைத்தையும் நீ செய்து விடுன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன நிலவரம்? இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட காரியங்களில் நமக்கு எது தோதுவாக இருக்கிறதோ அதை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு தொழுகிறதுனால பிரச்சனை வரலன்னா தொழுகை கரெக்டா இருக்கும், போய்கிட்டே இருப்பாரு. ஒருவருக்கு தர்மம் கொடுப்பதனால பிரச்சனை இல்லைன்னா தர்மம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒருவருக்கு நோன்பு வைப்பதால பிரச்சனை இல்லைன்னா நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த தொலை வர தர்மம் கொடுக்க சொன்னீங்கன்னு வைங்க, கொடுக்க மாட்டார். இந்த நோன்பு வைக்கிறாரே அவரை தொலை சொன்னீங்கன்னு வைங்க, தொலை மாட்டார். ஏன்? எனக்கு இதான் போய் செட் ஆகுது, நமக்கு இதான் போய் தோது வரும். இது எல்லாம் செய்வாரு. தாவாவுக்கு வாங்க, அழைப்பு பணிக்கு வாங்க, பிரச்சாரம் செய்வோம் வாங்கினா, இல்ல பாய் அது நமக்கு செட் ஆகாது, நமக்கு அதுல டைம் கொடுக்க முடியாது, நம்ம அங்க வந்து நிக்க முடியாது. ஏன் முடியாது? மார்க்கத்துல சொல்லப்பட்டது தானே. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்தில் என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கிறோ அனைத்து அமல்களையும் நீங்கள் செய்யுங்க. அதுதான் முழுமையா நுழையிறது. கொஞ்சத்தை நான் செய்வேன், கொஞ்சத்தை நான் செய்ய மாட்டேன், நீ முழுமையா வரலன்னு அர்த்தம். முழுமையா உள்ளவா, எல்லாத்தையும் செய். அப்படி நீ செய்யாவிட்டால் என்னவாகும்? அதையும் அல்லாஹ் சேர்த்து எடுத்து சொல்றான். வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். எதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உங்களுடைய அமல்களில் எதை நீங்கள் அற்பமாக நினைக்கிறீர்களோ அதில் ஷைத்தான் உங்களை கவிழ்த்து விடுவான் என்று சொன்னார்களே, அதை சொல்றான் இறைவன். நீ விட்டுட்டன்னு சொன்னா ஷைத்தான் உன்னை வழிகெடுத்துருவான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உனக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான். இதையெல்லாம் நீ செய்யாட்டி ஷைத்தான் உன்னை ஈஸியா வழிகெடுத்துருவான், உன்னுடைய ஈமானை பால்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் இறைவன் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கை செய்கிறான். அந்த அடிப்படையில நம்மால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியமே இல்லை. தர்மமா எத்தனை லட்சம் கொடுத்தோம் என்று கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகையா எத்தனை ரக்காய் தொழுதோம் தேவையில்லை. குரானா எத்தனை தடவை ஓதி முடிச்சோம் அது தேவையில்லை. எல்லாம் செய்தோமா நம்மால் இயன்ற வரை. நான் தர்மமும் கொடுப்பேன், தாவாவும் செய்வேன், தொழுகவும் செய்வேன், நோன்பும் வைப்பேன், என்னால முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு உதவியும் செய்வேன். என்னால என்ன முடியுமோ என்னால் முடிந்த அளவுக்கு எல்லா தளங்களிலும் நான் நன்மைகளை செய்வேன் என்ற மனோபக்குவத்தில் நாம் இருப்போமேயானால் அதுதான் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் செயல்பட எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். என்னுடைய இறுதி சொல்லாக அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும்.